Hi students, welcome to Inagila AIC Academy. So, video அனைக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC குரூப்புக்கான ரிவிஷன் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சொல்லி கொடுக்கறதுல இருந்தா எக்ஸாம்ல கேள்வி வரப்போகுது. அது உங்களுக்கு இப்ப தெரியாது. நீங்க எக்ஸாம்ல ஆன்சர் பண்றப்ப உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அப்ப தெரிஞ்சாதான் நான் சொல்லி கொடுத்தத வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதனால வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ என்னன்னா நம்ம சொல்லி கொடுக்கறதுல இருந்தா எக்ஸாம்ல கேள்வி வரப்போகுது. நீங்க கண்டிப்பா அதை பாப்பீங்க. ஆனா நீங்க அதை கரெக்டா அங்க சால்வ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கரெக்டா கவனமா பாருங்க. ஃபுல் ஃபோக்கஸும் வீடியோல இருக்கட்டும். ஓகேவா? கண்டிப்பா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ வீடியோக்குள்ள போயிடலாம். ரொம்ப பேசிட்டு இருக்கோம்னா வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, என்ன பார்க்க போறோம்னா குரூப் 2க்கான மேத்ஸ் டிவிஷன் தான் பார்க்க போறோம். HCF LCM தான் பார்க்க போறோம். இந்த HCF and LCM மீபோ மற்றும் மீசிமால இருந்து எக்ஸாம்ல 2 3 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, முக்கியமான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ட்விஸ்டடான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். டஃப்பான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அது எப்படி ஈஸியா சால்வ் பண்ணதா சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா? சோ மேத்ஸ் நம்ம வேட்டையாடிடலாம். 25 ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்போ வாங்க நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், செஷனுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாருங்க. அதாவது இரு எண்களின் மீபோ வந்து பாத்தீங்கன்னா 100, மீசிமா வந்து பாத்தீங்கன்னா 600. ஒரு எண் 200னா மற்றொரு எண் என்ன? சரி, இந்த கேள்வியை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் எவ்வளவு பில்டப் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சொல்லி கொடுக்குறேன். அடுத்தடுத்து அந்த ட்விஸ்டடான क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை பாருங்க. இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்குமே இது தெரியணும், உங்களுக்கும் தெரியணும். ஏன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கேள்வி வரும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. HCF of 2 numbers is 100, LCM of 2 numbers is 600, one number is 200, what is the other number? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடலாமா? அதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 2 நம்பரை நான் A B அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு A B தான் பிடிக்கும். ஓகேவா? ரைட், A B. என்ன விஷயம்னா இந்த 2 நம்பரை பெருக்கினா ஒரு ஆன்சரும், அதுக்கான HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சரும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா? இந்த 2 பெருக்கினா ஒரு ஆன்சரும் HCF LCM பெருக்கினா ஒரு ஆன்சர் ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலாவில் எடுத்து பாத்தீங்கன்னா 4 டேட்டா இருக்கும். அதுல 3 டேட்டாவை எக்ஸாம்ல கொடுத்துட்டு ஒரே ஒரு டேட்டா ஈஸியான டேட்டாவை கண்டுபிடிக்கன்னு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா இருக்க விஷயங்களை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போட்டா ஆன்சர் ஈஸியா வந்துடும். போடலாமா? ரைட். இப்ப HCF என்ன கொடுத்திருக்காங்க? 100. HCFல அப்படியே 100ன்னு எழுதுங்க. இது கஷ்டமா? ஈஸி தானே? ரைட். LCM என்ன கொடுத்திருக்காங்க? 600. அப்படியே LCM எடுத்து 600 போடுங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப ஒரு நம்பர் 200. அந்த 200 ஏல போடுவீங்களா பீல போடுவீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல போட்டுக்கோங்க. எனக்கு ஏ தான் பிடிக்கும். சோ 200 இங்க வச்சிடுறேன். ரைட். இப்ப B ஈக்குவல் டு 100 × 600 டிவைடட் பை 200. அதாவது பெருக்கல்ல இருக்க 200 அங்கிட்டு போனா வகுத்தல் ஆகுங்கிறது 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கே தெரியும். நம்மலாம் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சிருக்கோம். அப்ப ஈஸியா பண்ணிடலாம். இப்ப இதை கேன்சல் பண்ண ஆன்சர் பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? இந்த 00க்கு 00 அடிச்சிடலாமா? ரைட். இப்ப 2 அடிச்சீங்கன்னா இது என்ன ஆகும்? 300 அப்படின்னு ஆயிடும். அப்ப ஆன்சர் B ஈக்குவல் என்ன வருது? 300 அப்படின்னு வருது. சோ இன்னொரு நம்பர்ங்கிறது 300. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்பயே உங்களுக்கு இந்த क्वेश्चन கரெக்டா புரிஞ்சிருக்கும். திரும்ப சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் இருந்தாலும் சொல்றேன். ஓகே, மீபோவா 100, மீசிமா 600, ஒரு நம்பர் 200னா இன்னொரு நம்பர் என்ன? 2 நம்பரை பெருக்கினா வரதும் HCF LCM பெருக்கினா வரதும் ஈக்குவல். HCFல 100 போட்டுருங்க, LCMல 600 போட்டுருங்க. ஒரு நம்பர் 200 வச்சு இன்னொரு நம்பர் கண்டுபிடிங்க. இதை அங்கிட்டு போனா டிவைட் ஆகும். அடிச்சு போட்டா 300 ஆன்சர். ஓகே, டன்னா? டன். இப்ப இந்த கேள்வி வந்து எக்ஸாம்ல போட்டுடலாம்ல? போட்டலாம். இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரைட். நெக்ஸ்ட் கவனிங்க. இப்ப இந்த क्वेश्चन பாருங்க. 3 நம்பருக்கான ஓகேவா பெருக்கல் பலன் வந்து பாத்தீங்கன்னா 1875. ப்ராடக்ட் ஆஃப் 3 numbers is 1875. HCF வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மள்ட்ட LCM என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதை சால்வ் பண்ணிடலாமா? 3 எண்களோட பெருக்கல் பலன் 1875. 3 எண்களில் மீபோ 5 எனில் 3 எண்களில் மீசிமா LCM என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ரைட். இந்த 3 நம்பர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. XYZ வச்சுக்கலாம். ரைட், XYZ. ஆனா HCF மீபோவா 5ன்னு கொடுத்துட்டாங்க. மீபோவானா முதல்ல என்ன அர்த்தம்? எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கிறதுக்கு பேர் தான் மீபோவா. அப்ப எல்லாத்துலயுமே இந்த 5 இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த 5 தூக்கி அப்படியே போட்டுருங்க. இது ஈஸி தானே? சோ இங்க 5x, இங்க 5y, இங்க 5z. இப்ப இதுதான் இந்த 3 நம்பர். டன். இப்ப இந்த 3ஐயும் பெருக்குனாதான் 1875. உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கேள்வியிலே கொடுத்துட்டாங்க 3ஓட பெருக்கல் பலன் 1875 சொல்லிட்டு.
ஓகேவா? ரைட். இப்ப xyz equal to 1875 by 5 into 5 into 5. அதாவது இந்த எல்லா அஞ்சையுமே இங்கிட்டு கீழே கொண்டு வந்தேன். ஓகே, என்ன சார் 5 5 பண்ணா 25, 25 5 பண்ணா 125, 125 கீழே கொண்டு போயிருக்கலாமேனா இப்படி பெருக்கி கொண்டு போறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா 125 கொண்டு போன பிறகு நான் திரும்ப 5 தான் அடிப்பேன். அதுதான் நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, எதுக்கு இப்படி சுத்திக்கிட்டு 555 மட்டும் அங்க கொண்டு போயிடலாம். அதாவது இது 555 கலாச்சி 5 இல்ல, 3 5 அவ்வளவுதான். ஓகே ரைட். இப்ப என்ன பண்ணலாம், 5 அடிக்கலாமா? ரைட். இதால அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 5 15, 18ல 15 போனா மீதி 3 கேரி 3 வரும். 3 போட்டோம்னா இது 37 ஆகும். அதாவது 7 5 35 மீதி 2 வந்திருக்கும், அப்ப 25 ஆகும். I 5 25. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இந்த 5 அடிச்சீங்கன்னா 7 5 35, 37ல 35 போனா மீதி 2 வரும், அப்ப இது வந்து 25 அப்படின்னு ஆகும். அப்ப I 5 25. ரைட். கடைசியா இந்த 5 அடிச்சீங்கன்னா 15 ஆகும். ஏன்னா 15 தான் 75. இப்ப xy என்ன வருது, 15 வருது. நம்மகிட்ட என்ன கேட்டாங்க, LCM தான் கேட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்ப LCM முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். 3 நம்பர் நம்ம என்ன எடுத்தோம், 5x 5y 5z தான் எடுத்தோம். ஓகே, அது அப்படியே எழுதிக்கோங்க. 5x 5y 5z. முதல்ல 5 அடிச்சீங்கன்னா x y z அப்படின்னு வந்துரும். திரும்ப x அடிச்சீங்கன்னா y z வந்துரும். இது 1 ஆயிரும். திரும்ப y போகணும், திரும்ப z போகணும். அப்ப LCM என்ன வரும், 5xy z அப்படின்னு வந்துரும். xy z 15 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இதுல 15 போட்டீங்கன்னா I 15 என்ன வரும், 75 வந்திருக்கும். சோ இதுதான் ஆன்சர். திரும்ப சொல்றேன், 3 நம்பருக்கான பெருக்கல் பண்ண 1875, மீப்போ 5னா மீசி மேன தான் கேட்டாங்க. நான் 3 நம்பர் xy z ன்னு வச்சு எல்லாத்துலயும் 5 கொடுத்தேன். பிகாஸ் 5ங்கிறது HCF. பெருக்குனா 1875. அப்ப xy z கொண்டு இந்த 5 கீழே கொண்டு போய் அடிச்சீங்கன்னா xy z 15 கிடைச்சு. சோ மீசிமா போட்டேன் தனியா 5xy z வந்துச்சு. இதோட வேல்யூ 15னா I 15 75 ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, சோ இதுக்கு மேல திரும்ப இதை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப டைரக்டா என்ன பண்ணிடலாம், நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம். ஓகே ரைட். அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அல்ஜீப்ரால இருந்து கேள்வி கேட்கறாங்க, அது கொஞ்சம் டஃபா இருக்கு. ஓகே, அதையும் போட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन பாருங்களேன், x³ - 27க்கும் x² - 9க்கும் HCF என்ன வரும், LCM என்ன வரும்னு இப்படி கேட்டாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க எக்ஸாம்ல? அப்படியே பார்த்துட்டே இருக்க கூடாது, டக்குன்னு சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? அதாவது மீப்போவா என்ன மீசி மேனன்னு போய் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை நான் எடுத்துக்கிட்டு இப்ப இங்க கியூப்னு இருக்கு, இதையே அப்ப கியூப்ல எழுத முடியுமான்னு பாக்குறேன். எழுத முடியும். ஏன்னா 27 அப்படிங்கிறது 3 கியூப். ஏன்னா 3 கியூப்னா 3 9, 9 3 27. அப்ப இதை நான் 3 கியூப்னு எழுதலாம். சோ x³ - 3 கியூப். ஓகேவா? இத பாக்குறப்ப ஒரு ஃபார்முலா ஞாபகம் வருதுல, வரணும். a³ - b³ = a - b into a² plus ab plus b². இது ஃபார்முலா. இப்ப இந்த ஏங்கிற இடத்துல x இருக்கு, bங்கிற இடத்துல 3 இருக்கு. அப்ப a வர இடத்துல நான் x ஐயும் b வர இடத்துல 3ஐயும் மட்டும் போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ இது x - 3 ஆகும். இது 3. ஓகேவா? x² plus ab னா 3x பெருக்கணும், அப்ப 3x. b² னா 3x² போடணும், 9. அப்ப x - 3 into x² plus 3x plus 9. ஓகே ஓகே. அடுத்து இப்ப இதை எப்படி எழுதாம அதை எழுதலாம். இங்க ஸ்கொயர்ல இருக்கு, அப்ப இதே ஸ்கொயர்ல எழுத முடியுமான்னு பாருங்க. எழுதலாம். ஏன்னா 9ன்றது 3². அப்ப இது x² - 3² எழுதிக்கலாம். a² - b² மாதிரி இருக்கா? இருக்கா? ஃபார்முலா என்னது, a plus b into a minus b. அப்ப a plus b னா x plus 3 போடுங்க, a minus b னா x minus 3 போடுங்க, அவ்வளவுதான். அப்ப இத இப்படி எழுதியாச்சு, இத இப்படி எழுதியாச்சு. இப்ப நம்மள்ட்ட மீப்போவா மீசிமா HCF LCM கேக்குறப்ப என்ன பண்ணணும்னா, மீப்போவா அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறத மட்டும் எழுதணும். மீசிமானா இருக்க எல்லாத்தையும் எழுதணும், அவ்வளவுதான். சோ மீப்போவானா காமனா இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். இந்த ரெண்டுத்துலயுமே காமனா என்ன இருக்கு, இங்க x - 3 இருக்கு, அங்க x - 3 இருக்கு. அப்ப HCFங்கிறது சிம்பிளா x - 3 முடிஞ்சு போச்சு. LCMனா என்ன பண்ணணும்னா இருக்க எல்லாத்தையுமே எழுதணும்னு சொல்லிட்டேன். அப்ப x - 3 இருக்கா, எழுதுங்க. x plus 3 இருக்கா, அதையும் எழுதுங்க. அப்புறம் இங்க ஒரு டேர்ம் இருக்குல்ல, அதையும் எழுதுங்க. x² plus 3x plus முடிஞ்சிருச்சு. அப்ப HCFங்கிறது இது, மீப்போவா. LCM மீசிமான்றது இது. ஓகே, திரும்ப சொல்றேன். x³ - 27
எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எடுத்து இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எடுத்து ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணா இது கிடைக்கும். இப்போ இதுக்கும் மீப்போவானா காமனா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3, அப்போ மீப்போ எக்ஸ் மைனஸ் 3. மீசியமான இதுக்கு எல்லாத்தையுமே எழுதணும். அப்போ இதை எழுதிக்கோங்க, அதை எழுதிக்கோங்க, அதையும் எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி அல்ஜிப்ரால இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி கேட்டாங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு வந்துடணும், பேட்டை ஆடிட்டு வந்துடணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட். நெக்ஸ்ட் இந்த HCFSMல பர்டிகுலரா கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, 50 கிலோ 75 கிலோ 100 கிலோ அரிசி முட்டைங்க இருக்கு. 50 கிலோ 75 கிலோ 100 கிலோ அரிசி முட்டைங்க இருக்கு. ஓகேவா? ரைட். இப்ப இத தனித்தனியே மீதம் இல்லாமல் சமமா பிரிக்கும் போது அதிகபட்ச எடை என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப இது 50 கிலோ அரிசி, இது 75 கிலோ அரிசி, இது 100 கிலோ அரிசி. இப்ப நான் 1 கிலோ பை எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். இதுக்கு 50 பை தேவைப்படும். கரெக்டா? 1 கிலோ பைனா 50 பை தேவைப்படும். இதுக்கு 75 பை தேவைப்படும். இதுக்கு 100 பை தேவைப்படும். கரெக்டா? கரெக்ட். இப்ப 2 கிலோ அப்படின்னு எடுக்கிறப்ப இதுக்கு 25 பை தேவைப்படும், அதுக்கு 50 பை தேவைப்படும். இதுக்கு பாயிண்ட்ல வரும். அவங்க கேள்வியில தெளிவா கொடுத்திருந்தாங்க, மீதம் இல்லாமல் அப்படின்ட்டு. அப்ப 2 எடுக்காதீங்க. 3 இதுல மட்டும் தான் பிரிக்க முடியும், அது 2 பண்ண முடியாது. அப்ப நெக்ஸ்ட் 5 கிலோ எடுக்கலாமா? எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா இதுக்கு 10 பை தேவைப்படும், இதுக்கு 15 பை தேவைப்படும், இதுக்கு 20 பை தேவைப்படும். ரைட்டு? அப்படியே போயிட்டு தான். எப்படி அப்படின்னா, அதிகபட்சமானா இது 1 கிலோ, இது 5 கிலோ. மேக்சிமமா எத்தனை கிலோ எடுக்கலாம்னு கேட்பாங்க. மேக்சிமமா 25 கிலோ எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா இதுக்கு 2 பை தேவைப்படும், அதுக்கு 3 பை தேவைப்படும், இதுக்கு 4 பை தேவைப்படும். சார் நாங்க கேள்வியை பார்த்துட்டு இருக்க டைம்ல நீங்க எப்படி சார் டக்குன்னு 25 கிலோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இப்ப 1ன்றது இந்த 3 நபருமே வகுத்துச்சு, 5ங்கிறது இந்த 3 நபருமே வகுத்துச்சு. அப்ப 3 நம்பரையுமே வகுத்தா அதுக்கு பேர் நம்ம பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அதிகபட்சம் கேட்டா மீப்பெரு பொது வகுத்தி, which is highest common factor. அப்ப 50 75 100க்கு மீப்போவா highest common factor என்னப்பா வரும்? 25 தானே வரும். டபக்கு நாங்க ஆன்சரை டிக் பண்ணிடுங்க, இதெல்லாம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சிருச்சா? சரி, இந்த மாதிரி மீதம் இல்லாம பிரிக்கிறப்ப அதிகபட்சம் வார்த்தை வந்தாலே ஹச்சியை பெற்று ஆன்சர் போட்டு வந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. போடுவீங்களா? ஈஸி தானே? கிளியரா இருக்கா? அடுத்த சம் போலாமா? உங்களை நம்பிதான் போறேன். அடுத்த சம் ஓகேவா? கரெக்டா எக்ஸாம்ல போட்டு வந்துடும். ரைட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். என்ன சார் லாஸ்ட் கொஸ்டின்? அப்படின்னா இந்த 2-3 வருஷத்துல டிஎன்பிஎஸ்சில மீப்போவா மீசிமால பார்த்தது இதுதான். இந்த பெருக்கல் பலன் சம்மு, அல்ஜிப்ரா யூஸ் பண்ற சம்மு, இந்த மாதிரி சம் தான். ஓகே, ஏன்னா மீதி சம்ஸ் தான் நீங்களே போட்டுருவீங்க. ஒரு நம்பரை கொடுத்து மீப்போவா மீசிமா நீங்களே போட்டுருவீங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், இம்பார்ட்டன்ட் ட்விஸ்டரான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்களே. இந்த கொஸ்டின் கவனிங்க. ஏ பி சின்னு 3 பேர் ஓகே என்ன பண்றாங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தை ஓடுறாங்க. அவங்களுக்குள்ள போட்டி போல ஓடுறாங்கன்னு வச்சுக்குவோம். கரெக்டா காலைல 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளாம் தூங்கி எந்திரிக்கவே லேட் ஆகும். நான்லாம் 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கன்னு தெரியல. ஓகே, அவங்க என்ன பண்றாங்க, காலைல 7 மணிக்கே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஓடுறப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்காரு. 10 நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் ஓடி முடிச்சிருவாராம். ஆனா பார்த்தா ஓடிட்டே இருக்காராம். புரியுதா? ஓடிட்டே இருக்காரு. இவரு 20 நிமிஷத்துல ஓடி முடிப்பாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. இவரு 30 நிமிஷத்துல ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. இப்படி கொடுத்துட்டு கேள்வி எப்படி நம்ம கேட்பாங்க, அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேருமே மீட் பண்ணலாம்னு கேட்பாங்க. இல்லனா 10 மணிக்குள் எத்தனை முறை சந்தித்துக் கொள்வார் அப்படின்னு கேட்கலாம். இல்லனா 10 மணி நேரத்தில் எத்தனை முறை சந்தித்துக் கொள்வார் அப்படின்னு கேட்கலாம். கேள்வி தெளிவா புரிஞ்சா? காலை 7 மணிக்கு 3 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டத்தை முடிச்சிருவாரு, இவர் 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டத்தை முடிச்சிருவாரு, இவர் 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டத்தை முடிச்சிருவாரு. புரியுதா? அடுத்து எத்தனை மணிக்கு 3 பேரும் சந்திச்சுக்குவாங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா 10 மணிக்குள் எத்தனை முறை சந்தித்துக் கொள்ளலாம்னு கேட்பாங்க. இல்லைன்னா 10 மணி நேரத்தில் எத்தனை முறை சந்தித்துக் கொள்ளலாம்னு கேட்பாங்க. இப்படி என்ன ஆன்சர் போட்டாகணும். பார்ப்போம், யோசிப்போம் என்ன பண்ணலாம். இப்ப 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, 7:10க்கு ஓடி முடிப்பாரு. இவர் அடுத்து 7:20க்கு, 7:30க்கு, 7:40க்கு, 7:50க்கு, 8க்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். 8:10, 8:20ன்னு சொல்லிட்டு. ஓகே, இவரு 7:20, 7:40, 8 போயிட்டே இருக்கும். இவர் 7:30, 8 போய்கிட்டே இருக்கும். புரியுதா?
7:20க்கு இந்த 2 பேர் வராங்க, அவர் வரமாட்டாரு. 7:30க்கு இந்த 2 பேர் வராங்க, அவர் வரமாட்டாரு. 7:40க்கு இந்த 2 பேர் வராங்க, அவர் வரமாட்டாரு. பார்த்தா 8 மணிக்கு தான் 3 பேருமே வராங்க. அப்ப அடுத்து எத்தனை மணிக்கு மூவரும் சந்தித்துக் கொள்வார்னா 8 மணிக்கு 3 பேருமே சந்திச்சுக்கிறாங்க. முதல் கேள்விக்கான ஆன்சர் வந்துருச்சு. ஆனா அதுக்குன்னு இப்படியே எழுதிட்டு இருந்தா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த யோசிங்க. இது 10ஓட மல்டிபிள்ஸ், இது 20ஓட மல்டிபிள்ஸ், இது 30ஓட மல்டிபிள்ஸ். அப்படி பாக்குறப்ப காமன் மல்டிபிள் என்னன்னு தானே நம்ம பார்த்தோம். அப்ப லீஸ்ட் காமன் மல்டிபிள் விச் இஸ் எல்சிஎம். அப்ப 10, 20, 30க்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 வரும், 60 வரும். அப்ப 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷத்துக்கு எல்சிஎம் எடுத்தா 60 மினிட்ஸ் அப்படிங்கிறது வரும். 60 மினிட்ஸ்னா 1 ஹவர்னு அர்த்தம். அப்ப 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மீட் பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தம். அப்ப 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சா கரெக்டா 8 மணிக்கு தான் மீட் பண்ணுவாங்க. திரும்ப 9 மணிக்கு, 10 மணிக்கு அப்படிதான் பாத்துக்குவாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகேவா? டன்னா? ஈஸியா தானே இருக்கு. 10ஓட மல்டிபிள்ஸ், 20ஓட மல்டிபிள்ஸ், 30ஓட மல்டிபிள்ஸ், காமன் மல்டிபிள் முடிஞ்சு. அப்ப 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சாங்கன்னா 8 மணிக்கு பாத்துருவாங்க. இப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இந்த கேள்வி என்ன? காலை 10 மணிக்குள் எத்தனை முறை சந்தித்துக் கொள்வார்? அப்படி ஒரு கேள்வி இருந்தது. அப்ப 7 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாங்க, 8 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாங்க, 9 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாங்க, 10 மணிக்கு ஒரு வாட்டி பார்த்தாங்க. அப்ப எத்தனை வாட்டி பார்த்திருக்காங்க? 4 வாட்டி பார்த்திருக்காங்க. இதையும் போட்டுடலாம். ஆனா இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் உன்னித்து கவனிங்க. என்னன்னா 10 மணி நேரத்தில் எத்தனை மணி சந்தித்துக் கொள்வார்? டக்குன்னு நமக்கு என்ன தோணும்? 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பாக்குறாங்க. அப்ப 10 மணி நேரத்துக்கு 10 வாட்டி வந்துருவாங்க. ஆன்சர் 10 போடுவீங்க, ஆப்ஷனும் 10ல இருக்கும். நான் தப்பாயிரும். ஏன் சார் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. 7ல இருந்து 8க்குள்ள 1 மணி நேரம், 8ல இருந்து 9க்குள்ள 2 மணி நேரம், 9ல இருந்து 10க்குள்ள 3 மணி நேரம். அப்ப இந்த 3 மணி நேரம் இன்டர்வல்லயே 4 வாட்டி பார்த்திருக்காங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி பார்த்தாங்கல்ல, அதையும் கணக்கு எடுத்துக்கணும். அப்ப 10 மணி நேரத்தில் எத்தனை மணி சந்தித்துக் கொள்வார்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டினா 10 மணி நேரத்துக்கு 10 வாட்டி தான். ஆனா ஸ்டார்டிங்ல பார்த்த உடனே சேர்த்து 11 தான் ஆன்சர் பண்ணணும். இந்த டைப்ல இப்படி கேள்வி கேட்டா மட்டும் உன்னை எக்ஸ்ட்ரா தான் போடணும். ஆப்ஷன்ல 10 இருக்கும், 11 இருக்கும். ரொம்ப கவனம் தேவை. 11 தான் டிக் பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் போட்டுருவீங்களா? திரும்ப சொல்லணும் தானே சொல்றேன். அதாவது 7 மணிக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவரை 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 30 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓடி முடிப்பாங்க. எத்தனை மணிக்கு 3 பேரும் பாத்துக்குவாங்கன்னா 3க்கு எல்சிஎம் எடுத்தா 60, 1 மணி நேரம் 8 மணிக்கு பார்ப்பாங்க. 10 மணிக்குள்ள எத்தனை வாட்டி பார்ப்பாங்கன்னா 4 வாட்டி பார்ப்பாங்க. 10 மணி நேரத்துல எத்தனை வாட்டி பார்ப்பாங்கன்னா 11 வாட்டி பார்ப்பாங்க. முடிந்து விட்டது. சோ இந்த மீசிமா மீப்போவால ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு மாடல் சொல்லி கொடுத்துட்டேன். இதை வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க, சால்வ் பண்ணி பாருங்க. புரியலன்னா கேளுங்க, நம்ம அடுத்து வேணா ஒரு செஷன் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ் அப்படியே முக்கியமான வீடியோஸ் பார்க்கலாம். டெய்லி வீடியோ வரும். கண்டிப்பா நான் உங்களை மீட் பண்ணுவேன், நீங்களும் வந்து மீட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.